96ல ஜெயலலிதாவை நரசிம்மராவ் மிரட்டி வழிக்கு கொண்டு வந்தாரு. சைபர் ஆச்சு. எப்படியாவது தம் பலத்தை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி, என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்ட பயன்படுத்தி, சிபிஐ பயன்படுத்தி, என்ஐஏவை பயன்படுத்தி, இருக்கிற 1000 அதிகாரங்களை பயன்படுத்தி இவங்களெல்லாம் வழிக்கு கொண்டு வரணும்னு பிஜேபி நினைக்குது. அதெல்லாம் எல்லா நேரத்திலையும் ஜெயிக்காது. நீ ஒரு மனிதனை எல்லா நேரத்திலையும் மிரட்டி உருட்டிலாம் வழிக்கு கொண்டு வர முடியாது. 2011ல் அறிவாலயத்தில் மேல் தளத்தில் 2வது மாடியில் கலைஞர் டிவியில் சிபிஐ ரெய்டு, முதல் தளத்தில் தயாளம்மாள் கிட்ட விசாரணை, தரை தளத்தில் திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை. என்னாச்சு? 63 சீட்டு கொடுத்து 5 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. இத்தகைய கூட்டணிகள் மண்ணை கவ்வியதுதான் கடந்த கால வரலாறு. ஜெயலலிதா கலைஞர் மரணத்துக்கு பிறகு ஒரு வெற்றிடம் இருக்குது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அவ்வளோ சுலபமாலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. ஸ்டாலினை நகர்த்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. எவ்வளோ வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்க அதை சகிச்சுக்கிட்டு அங்கே தான் தொடருவாங்க. ஏன்னா அவங்க தெளிவாக இருக்காங்க. பிரதான எதிரி பிஜேபின்றது எதிர்ப்பு தரப்பில் உடஞ்சு கிடக்குது. இந்த இடத்துல நீ ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதிமுகவோட இணக்கமாக போகணும். அதிமுகக்குள்ள இருக்க உள் விவகாரத்தில் இவ்வளோ தூரம் மூக்க நுழைச்சு ஓபிஎஸ், தினகரன், சசிகலாவெல்லாம் சேர்த்துக்கணும்னு இவ்வளோ தூரம் வற்புறுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன அவசியம்? நீங்கள் யார் அவங்க கட்சியோட உள் விவகாரத்தில் தலையிடுறது?